ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான மல்லி சட்னி தான் செய்ய போகிறோங்க. இது வேர்க்கடலையும் மல்லி இலையும் வச்சு செய்ய போகிறோங்க. மல்லியில் வந்து நிறைய சட்னி செஞ்சு நம்ம சேனல்லையே கூட அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இந்த சட்னி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது வந்து இட்லி தோசை கூட சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டுங்க, ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்கேங்க. வர மல்லி இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி, அது போட்டிருக்கேங்க. அப்புறமா தாராளமாக வந்து ஒரு 20லேருந்து 25 பூண்டு, சின்ன சின்ன பூண்டு தாங்க அது போட்டிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ அது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வேர்க்கடலை நிறையா சேர்த்துக்கிட்டா இது வந்து ரொம்ப பிளாண்டான மாதிரி இருக்குங்க. அதனால் அளவாக வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போது அது கூட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன புளி துண்டு சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், நமக்கு வேறு எந்த இதுவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகா தாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எதில் அரைக்க போகிறோமோ அதில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டுங்க. தக்காளி வந்து இது ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. ஏற்கனவே நம்ம புளிப்புக்கு வந்து புளியும் சேர்த்துருக்கோம், தக்காளி வந்து அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி தான், ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுங்க. இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. தோல் பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வந்து வேக வச்சு விடுங்க. இப்போ இது கூட வந்து நான் பாதி கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இந்த தக்காளியோடு சேர்த்து பரட்டி விட்டுட்டுங்க. ரொம்ப வந்து கொத்தமல்லி வதங்கக்கூடாதுங்க. டக்குன்னு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்டுக்கே வந்து கொத்தமல்லி வந்து வெந்துடும். அதனால ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே வேர்க்கடலையும் பூண்டையும் ஒரு புளி எல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டியாச்சுங்க. இப்போ அது கூட வந்து இந்த மல்லியும் தக்காளியும் சேர்த்து திரும்ப அரைச்சிக்க போகிறோங்க. அப்புறம் இது கூட வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு போட்டுக்க போகிறோங்க. இது கூட வந்து எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோங்க. உளுத்தம்பருப்பு நிறைய போட்டால் நல்லாயிருக்குங்க. ஒரு அந்த சட்னி சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச்சியாக அந்த உளுத்தம்பருப்பு வரப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு 10 பூண்டு வந்து சும்மா 1-2 தட்டி போட்டிருக்கோங்க. இந்த பூண்டு நல்லா பொன்னிறமாகி கலர் மாறி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி சட்னி வந்து இது கூட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டி வர அளவுக்கு அப்படியே கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வேர்க்கடலை மல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடும். வேர்க்கடலையில் நீங்கள் நிறைய விதமான சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி மல்லி சேர்த்து ஒரு தடவை அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டு கூடையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி தோசையோடு தான் வச்சு சாப்பிட்டோங்க. அப்படி ஒரு சூப்பர் காம்போவாக இருக்குங்க. இன்னும் 2 தோசை கொடுங்க அப்படின்னு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி நைஸ் தோசையாக சுட்டு கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. மெத்து தோசையாக இருந்தால் இன்னமும் சூப்பராக இருக்குங்க. குண்டு குண்டாக தோசை ஊற்றி கொடுத்து இந்த மாதிரி சட்னி வச்சிட்டிங்கன்னா எத்தனை தோசை நீங்கள் சுட்டு தோசை கொடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மல்லி சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.